தமிழக அரசியலில் பரபரப்புக்கு என்றுமே பஞ்சம் இருப்பதில்லை. அந்த வகையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வேலைக்கு பணம் பெற்ற மோசடி வழக்கில் தற்போது ஒரு மிகப்பெரிய சட்ட ரீதியான திருப்பம் ஏற்பட்டுள்ளது. இந்த வழக்கை அமலாக்கத்துறை தொடர்ந்து நடத்துவதற்கு தமிழக ஆளுநர் பொறுப்பு வகிக்கும் ராஜேந்திர அர்லேக்கர் முறைப்படி அனுமதி வழங்கியுள்ளார். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் கோடிக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்ததாக செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டு சுமார் 15 மாதங்கள் சிறைவாசத்திற்கு பிறகுதான் அவர் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்தார். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய ஒரு முக்கிய உத்தரவின்படி ஒரு பொது ஊழியர் அல்லது மக்கள் பிரதிநிதி மீது ஊழல் வழக்குகளை தொடர வேண்டும் என்றால் அதற்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசின் முன் அனுமதி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதை பயன்படுத்தி செந்தில் பாலாஜி மீதான வழக்கை முன்னெடுத்து செல்ல அனுமதி கோரி அமலாக்கத்துறை தமிழக அரசுக்கு கடிதம் அனுப்பியிருந்தது. செந்தில் பாலாஜி திமுகவில் இருந்தபோது அப்போதைய ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த விவகாரத்தில் எந்த முடிவும் எடுக்காமல் கோப்பை கிடப்பில் போட்டு வைத்திருந்தது. ஆனால் தற்போது தமிழகத்தில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையிலான அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் இந்த விவகாரம் மீண்டும் சூடுபிடித்துள்ளது. ஊழலுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அமலாக்கத்துறையின் கோரிக்கையை ஏற்று ஆளுநருக்கு தமிழக அரசு பரிந்துரை கடிதம் அனுப்பியது. இந்த கடிதத்தை ஆய்வு செய்த ஆளுநர் அர்லேக்கர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கை விசாரிக்க பச்சை கொடி காட்டியுள்ளார். ஆளுநரின் இந்த அனுமதி செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் ஒரு சட்ட ரீதியான நெருக்கடியை உருவாக்கியுள்ளது. குறிப்பாக இந்த அனுமதியை தொடர்ந்து அமலாக்கத்துறை தனது விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தும் என்பதால் அவர் மீண்டும் கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி அரசியல் வட்டாரங்களில் பலமாக எழுந்துள்ளது. ஏற்கனவே ஓராண்டிற்கும் மேலாக புழல் சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு ஆளுநரின் இந்த அதிரடி அனுமதி ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. மறுபுறம் பழைய வழக்குகளை தூசி தட்டுவதன் மூலம் ஊழல் விவகாரங்களில் தனது அரசு சமரசம் செய்து கொள்ளாது என்ற செய்தியை முதல்வர் விஜய் உரக்க சொல்லியிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கருதுகின்றனர். ஆளுநரின் இந்த முடிவை தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுமா அல்லது மீண்டும் சிறைவாசம் நேரிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.